உலகத்திலேயே முதல் முறையாக பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான சமத்துவம், எல்லோருக்கும் கல்வி, வேலை, வீடு. அப்புறம் முதல் முறையாக உலகத்திலேயே 8 மணி நேர வேலைக்கான சட்ட அங்கீகாரம். அதன் தொடர்ச்சியாக முதலாளிகளுடைய அந்த உபரி மதிப்பு இருக்கு இல்லையா, லாபம் பெரிய அளவுல சேருது இல்லையா, அவை எல்லாவற்றையுமே முறைப்படுத்தி அந்த ஒன்றியத்துடைய வளர்ச்சிக்காக, கட்டமைப்புக்காக, கல்விக்காக, சுகாதாரத்துக்காக பயன்படுத்த தொடங்கினாங்க. இதெல்லாமே எங்க நடந்ததுன்னா, கடந்த 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ல கொடூரமான ஜார் மன்னராட்சிய முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. உழைக்கும் சோவியத் ஒன்றியத்தை சார்ந்தவங்க யுஎஸ்எஸ்ஆர்ல தோழர் லெனின் அவருடைய தலைமையில நவம்பர் புரட்சி வெடிச்சது. அதன் தொடர்ச்சியாக தான் யுஎஸ்எஸ்ஆர் சோசியலிஸ்ட் அரசாங்கமும் மாறினது. இந்த மாற்றங்கள்லாம் அங்கதாங்க நடந்தது. இன்றைக்கு 108 ஆண்டுகள் ஆகிடுச்சு. நம்முடைய இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா கூட கடந்த 23 ஆண்டுகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய அந்த சொத்து மதிப்பு பார்த்தோம்னா, கோடீஸ்வரர்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 62% அளவுல உயர்ந்திருக்கு அப்படின்னு G20 அறிக்கை சமீபத்துல வெளியாகி இருக்குங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா, இந்த கொரோனா காலத்துக்கு பிறகுதான் அது 70% அளவுல பயங்கரமா உயர்ந்திருக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் அப்படின்னா சின்ன சின்னதா முதலாளிகள்னா சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்க கிடையாது. 1000 கோடிகள்ல பல லட்சம் கோடிகள்ல நிறுவனங்களை வச்சிருக்கக்கூடியவங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கொடூரமான வறுமையில இருக்கக்கூடிய இந்திய மக்கள் மட்டும் சுமார் 30 கோடி பேருக்கு மேல அப்படின்னும் இன்னொரு புள்ளி வரும் அதிர்ச்சியை கொடுக்குதுங்க. நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத இந்த நவம்பர் 7ல் நாமளும் உணர்ந்து பார்க்கணும்.